இந்த ரோடு எங்களுக்கு வந்து போட்டது மிகப்பெரிய வரப்பிரசாதம். என் பிள்ளைங்களும் அங்கே படிக்குது, என் பேர பசங்களாம் அங்கே படிக்குது, எங்கள் பசங்களாம் படிக்குது. எல்லா பசங்களும் வழி எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கிலோமீட்டர் மேலே நாங்கள் சுற்றி வந்தோம். இப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் 1 கிலோமீட்டருக்கு நடந்து வந்து சுற்றிட்டு வருவாங்க. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பிள்ளைங்களுக்காக. கொஞ்சம் வரத்துக்கு ஸ்கூலுக்கு வரத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டான ரோடுங்க நல்லா சேர்ந்துருக்கிறாரு. அவர் ரொம்ப நன்றி சொன்னார். எங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அவர் வந்ததுனாலே அப்போஸ் பண்றவங்க எல்லாமே போயிட்டாங்க. ஆர்டி சேகர் தான் அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. செஞ்சு தப்பெல்லாம் கோடீஸ்வரன் தான். என்ன பண்றது? ஆனா அவங்க கவர்மெண்ட் கோயிலேஷன் இருக்கிறதுனால அது நடக்கல. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் சிஎம் தளபதி வந்து 8 நாளில் அமைச்சிருக்காருன்னா இது பெரிய இந்த ஜனங்கள் ஒரு கிஃப்ட். உண்மையிலே அவர் பண்ணுற காரியம் வந்து அருமையாக இருக்கும். நாங்களும் வந்து ஆக்சுவலாக டிஎம்கே இருந்து இதை தமிழக வெற்றிகளை தான் ஓட்டு போட்டிருக்கோம். ஃபேமிலி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவர் இந்த சிறிய வயதில் ஸ்டெப்பு வந்து உடனே எடுக்கிறார். அது வந்து இந்த ஜனங்களுக்கு, இந்த கிருஷ்ணமூர்த்தி நகருக்கு ஒரு கிஃப்ட் தான் சொல்ல முடியும். ஆனால் பல அரிய திட்டங்கள் அவர் வச்சிருக்காரு. நல்லா குயிக்காக பண்ணினா அவர் ஆட்சிக்கு ஆளே கிடையாதுங்க. உண்மையிலே அவர் தான் வருங்காலம் இன்னும் 10 வருஷம் இல்லை 15 வருஷம் கூட சிஎம்மாக இருக்கலாம். வந்த உடனே அவர் தொகுதிக்கு இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ல படிக்கிற பெற்றோர்கள் வந்து எல்லாருமே, இந்த தொகுதி மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தான் சந்தோஷப்படுறாங்க. இத்தனை நாள் கோரிக்கை வச்சு நடக்காதது அண்ணா ஆட்சியில் வந்து, விஜயன் ஆட்சியில் வந்து இது உடனே நடந்திருக்கு. அண்ணா வந்து இது நடவடிக்கை எடுத்து பண்ணதுக்கு அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. டிஎம்கே இருக்கும்போது ஆளுங்கட்சியாக வந்தாங்க அவங்க. அந்த டைமில் காங்கிரஸ் கூட்டணி இருந்தாங்க. இந்த இடம் வந்து ஜெயமாறனோடது. அவங்களோட இடம்ன்றதுனால யாரும் வந்து முன்னுக்கு வரல. கொஞ்சம் கவுன்சிலர் யாரும் வரல, ஸ்டேஷன்லேருந்து யாரும் சப்போர்ட் பண்ணல. இப்போ விஜய் சிஎம் வந்த பிறகு என்ன நடந்தாலும் பார்க்கலாம், இது சரி பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு சரி பண்ணியிருக்காங்க. இப்போ போராட்டம் வந்து 10 நாள் எங்களுக்கு முடிச்சுக்கிறதுக்காக அவருக்காக வந்து முன்பை நன்றி சொல்லி வரோம். திராவிடம்ன்றது போய் 2 பேர் தவிக்கிறானுங்க. என்னடா செய்யறதுன்னு தெரியாம இது முந்தா நேரத்துக்கு வந்த பையன் எல்லாரும் அடிச்சுட்டானே அந்த மாதிரி தவிக்கிறாரு. நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 கிலோமீட்டர் சுற்றின்னு வர மாதிரி இருந்தது. விஜயண்ணா இங்கே ரோடு போட்டு கொடுத்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. தேங்க்ஸ் விஜயண்ணா. அந்த பிள்ளைக்கு நாங்களாம் துணையாக தான் இருக்கோம். கண்டு எந்த குறையும் கிடையாது. இப்போதான் இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது மாதிரி நடந்து இருக்குது. அது ஒரு சந்தோஷம் தான் படுறோம். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். பெரம்பூர் தொகுதி மக்கள் 30 வருமா இந்த பகுதியில் சாலையில் சொல்லிட்டு ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. பள்ளிக்கு போகிற மாணவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. 1.5 கிலோமீட்டர் சுற்றி போய் தான் பள்ளியில் படிச்சிருக்காங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற 8 நாளில் உங்கள் 30 கோரிக்கை இப்போ நிறைவேற்றிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னக்கா? என்னன்னா, நான் ரொம்ப வருஷமா இந்த ஏரியால தான் இருக்கேன். இந்த வழி வந்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த ஊர் தலைவரும் சரி, நிறைய பேர் வந்து இந்த வழிக்காக வந்து ரொம்ப போராட்டம் பண்ணாங்க. நடுவில் கூட ஒரு போராட்டம் பண்ணாங்க. இதே மாதிரி வழி திறக்கிறேனாங்க, ஆனா திறக்கல, மூடிட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, பக்கத்துல ஸ்கூல் இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து சீக்கிரமா போறதுக்கோ வர்றதுக்கோ முடியல. இதுல இருந்து பக்கத்து தெரு தாண்டி தான் வந்து பசங்க போறாங்க வராங்க. இன்னொன்னு என்னன்னா, நைட்ல ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா இங்க நாயின் தொல்லை நிறைய இருக்கு. அதனால குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாம் வந்து இந்த பக்கமா பின்னாடி பக்கமா திரும்பிட்டு அப்படி போறாங்க. இப்ப இந்த வழி வந்ததுனால எங்களுக்கு என்ன சௌகரியம்னா, குழந்தைங்க மதியானத்துல போறதுக்கும் நைட்ல போறதுக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, விஜய் அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மாதிரி வந்த உடனே அவர் வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ பிளஸ் மினிஸ்டர் ஆயிட்டாரு. எங்களுக்கு நிறைய சந்தோஷம். நாங்கெல்லாம் வந்து விஜய் அண்ணா வரணும் தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அவர் வந்துட்டாரு. வந்துட்டு வந்த உடனே அவர் தொகுதிக்கு இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் இல்லாம ஸ்கூல்ல படிக்கிற பெற்றோர்கள் வந்து எல்லாருமே, இந்த தொகுதி மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 30 வருஷமா இந்த தெருவுக்காக வரணும்னு பாடுபட்டவங்க எல்லாருமே, அவங்களுக்கும் இதுல நிறைய சந்தோஷம். ஸோ இந்த தொகுதிக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் விஜயண்ணா வந்து இன்னும் நிறைய செய்யணும். இந்த தொகுதி அவருடைய தொகுதிக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லாவே அண்ணா வந்து இன்னும் நிறைய செய்யணும். அவருக்கு நாங்கெல்லாம் நிறைய சப்போர்ட்டிவா இருப்போம். இது வரைக்கும் இருந்தோம், இதுக்கு மேலே இருப்போம். அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணா. இந்த சாலைக்காக அதிமுக திமுக ஆட்சியெல்லாம் கோரிக்கை வச்சிங்களா? அப்ப என்ன சொன்னாங்க? கோரிக்கை வச்சோம். இது வந்து இன்னொரு கட்சிக்காரோட இடம்ன்றதுனால இது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த டீட்டெயில் பெருசா என்னன்னு தெரியாது. அதனால வந்து இத்தனை நாள் கோரிக்கை வச்சு நடக்காதது அண்ணா ஆட்சியில வந்து, விஜயன் ஆட்சியில வந்து இது உடனே நடந்திருக்கு. அண்ணா வந்து இது
நடவடிக்கை எடுத்து பண்ணதுக்கு அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 கிலோமீட்டர் சுற்றின்னு வர மாதிரி இருந்தது. விஜய் அண்ணா இங்கே ரோடு போட்டு கொடுத்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. தேங்க்ஸ் விஜய் அண்ணா. அவருக்கு ரொம்ப நல்லதே செஞ்சு அவர் ரொம்ப நன்றி சொல்லணும். பிள்ளைங்க எல்லாம் 1 கிலோமீட்டருக்கு நடந்து வந்து சுத்திட்டு வருவாங்க. இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்குது பிள்ளைங்களுக்காக. கொஞ்சம் வரத்துக்கு ஸ்கூலுக்கு வரத்துக்கு கரெக்டா இருக்குது. இப்போ கரெக்டான ரோடுங்க நல்லா செஞ்சிருக்கிறாரு. அவர் ரொம்ப நன்றி சொன்னார். இப்போ இதுக்கு முன்ன இருந்த ஆட்சிலாம் சொன்னீங்களா? அதிமுக திமுக ஆட்சிலாம் சொன்னீங்களா? 30 வருஷத்துக்கு செய்யாதது வந்து இப்போ சேர்ந்துருக்குது. அது பெரிய அவர் வந்து எல்லாமே முன்னேற்றத்தை எல்லாமே சேர்ந்திருக்கிறாரு. எல்லா கடைங்களை வேற மூடிக்கிறாரு, பெரிய விஷயம். சில குடும்பத்துல கடவுள் காப்பாத்துன்னு அவர் காப்பாத்திருக்கிறாரு. அவர் நல்லதுதான் செஞ்சிருக்கிறாரு. நிஜமா இருக்குது, நல்லதுதான் அவர் செஞ்சிருக்கிறாரு. மிகவும் நன்றி தான் சொன்னவருக்கு. அவரவே யார் சேர்ந்துக்கிறாங்க இது வரைக்கும் செய்யாதவங்க அவர் செஞ்சிருக்காரு, வந்துருக்கு சேர்ந்துக்கிறாரு. ஒன்னும் நல்லா செய்வார்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. 30 வருஷமா வந்து இங்க ராவ்ன்றவர் வந்து ஊர் தலைவர். அவர் தான் வந்து இதுக்கோசம் ரொம்ப போராடி இருக்காரு. அவரு எவ்வளோ மனு கொடுத்துருக்காரு, கலெக்டர் கிட்ட போயிருக்காரு, எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இந்த பர்மிஷன் வாங்கியிருக்காரு. பர்மிஷன் வாங்கின பிறகு இந்த கவர்மெண்ட் டிஎம்கேல ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎம் வந்த பிறகு ஒரு கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ அதிமுக திமுக ஆட்சியில கோரிக்கை வச்சிங்க, அவங்க ஏன் அதை நிறைவேற்றல? என்ன சொன்னாங்க? அப்போ அதிமுக இருக்கும்போது வந்து விஷயம் தெரியல சரியா. டிஎம்கே இருக்கும்போது ஆளுங்கட்சியா வந்தாங்க அவங்க. அந்த டைம்ல காங்கிரஸ் அவங்க கூட்டணி இருந்தாங்க. இந்த இடம் வந்து ஜெயமாறனோடது. அவங்களோட இடம்ன்றதுனால யாரும் வந்து முன்னுக்கு வரல. கொஞ்சம் கவுன்சிலர் யாரும் வரல, ஸ்டேஷன்லேருந்து யாரும் சப்போர்ட் பண்ணல. இப்போ விஜய் சிஎம் வந்த பிறகு என்ன நடந்தாலும் பார்க்கலாம், இது சரி பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் இதை சரி பண்ணியிருக்காங்க. இப்போ பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வந்து 1.5 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சாலை போட்டதுனால இப்போ ஈஸியாக சுலபமாக போயிடலான்றாங்க. அவங்க இது ராமகிருஷ்ண தெரு போய் இப்படி சுற்றி சீனிவாச ஸ்ட்ரீட்டில் போய்ட்டு அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குது. இந்த ரோடு மடக்கினதுனால இப்போ ரொம்ப ஈஸியாக போகலாம் பசங்க ஸ்கூலுக்கு. முதலமைச்சர் விஜய் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இந்த இந்த தெருவுக்காக அண்ணன்லாம் ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. இந்த ராவ் தாத்தாலாம் ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. அதனால வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது எங்களுக்கு இந்த ஏரியா மக்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாக நினைக்கிறோம் நாங்கள். உண்மையில இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு அருமையான காரியம். ஏன்னு சொன்னால் இந்த ஸ்கூலுக்கு இது வந்து ஆக்சுவலாக வந்து லேஅவுட்டில் வந்து ஆக்சுவலாக ரோடு ஆக்குபைட் பண்ணி வச்சுருந்தாங்க. எவ்வளோ பேர் வந்து இதுக்காக முயற்சி எடுத்தோ அது பலன் அளிக்கல. ஏதாவது ஒரு அரசியல் ரீதியாக என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணி இதை விடுங்க அப்படி விடுங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் தலைவர் சிஎம் தளபதி வந்து 8 நாளில் அமைச்சிருக்காருன்னா இது பெரிய இந்த ஜனங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. உண்மையிலே அவர் பண்ணுற காரியம் வந்து அருமையாக இருக்கும். நாங்களும் வந்து ஆக்சுவலாக டிஎம்கே இருந்து இதை தமிழக வெற்றிகளை தான் ஓட்டு போட்டிருக்கோம். ஃபேமிலி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவர் இந்த சிறிய வயதில் ஸ்டெப்பு வந்து உடனே எடுக்கிறார். அது வந்து இந்த ஜனங்களுக்கு, இந்த கிருஷ்ணமூர்த்தி நகருக்கு ஒரு கிஃப்ட் தான் சொல்ல முடியும். எங்களுக்கும் அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை சேர்க்கும்போது வரதுக்கு போகிறதுக்கு உண்மையிலே அருமையான காரியம். சிஎம் சார் தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். இன்னும் பல அரிய திட்டங்கள் அவர் வச்சிருக்காரு. எல்லாம் குயிக்காக பண்ணினா அவர் ஆட்சிக்கு ஆளே கிடையாதுங்க. உண்மையிலே அவர் தான் வருங்காலம் இன்னும் 10 வருஷம் இல்லை 15 வருஷம் கூட சிஎம்மாக இருக்கலாம். இப்போ பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள்லாம் 1.5 கிலோமீட்டர் சுற்றி வரதா சொல்கிறாங்க. இப்போ இந்த சாலை மூலமாக சுலபமாக அவங்க பள்ளிக்கு செல்லலாம்னு சொல்கிறாங்க. உடனே வரலாங்க. ஏன்னா வந்து இதில் வந்து இந்த ரோடு வந்து முக்கியமான ரோடு. எனக்கு கிட்டத்தட்ட 40 ஃபீட் ரோடுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து அந்த வரைக்கும். டக்குன்னு உடனே வரலாம். பிள்ளைங்களுக்கு ஒரு டிராஃபிக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஒரே ரோட்டில் போகிறது கஷ்டம் இல்லைங்களா? இப்போ பொதுமக்களும் ஸ்கூல் போகிற பசங்களும் ரொம்ப வந்து திருப்தியாக இருக்காங்க. ஜனங்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அவர் பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய காரியம். அவருடைய ஆட்சி இன்னும் மென்மேலும் வளரும். அவருக்கு நம்ம ரொம்ப இந்த கிருஷ்ணமூர்த்தி நகர் வாழ் மக்கள் வந்து நன்றி செலுத்துறோம். தேங்க்ஸ் ஃபார் சிஎம். இது உதவி செஞ்ச இது கூட இருந்த பெரம்பூர் தொகுதி சிவா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். கூட இருந்து எடுத்து செயல்பட்டு இந்த பெரம்பூர் தொகுதியை, ஏன்னா இது சிஎம் தொகுதியாக இருக்கிறதால பக்காவாக பண்ணிட்டு வராங்க. இன்னும் மென்மேலும் காரியங்களை பண்ணால், நல்ல திட்டங்களை பண்ணி நல்ல காரியங்களை பண்ணால் இன்னும் மென்மேலும் இந்த ஆட்சி நல்லா சிறப்பாக அமையணுன்னு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ ரொம்ப நாள் 30 வருஷம் கோரிக்கை முதலமைச்சர் நிறைவேற்றுறாரு. இந்த பெரம்பூர் தொகுதி மக்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பெரம்பூர் மக்கள் வந்து எப்பயுமே அவருக்கு நன்றி கடமைப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து அவருக்காக தனிப்பட்ட காரியங்களுக்காக இதை பண்ண வரல. ஜனங்களுக்காக, மக்களுக்காக இந்த சேவை பண்ணுறதால ஜனங்கள் எல்லாரும் அவர் தேங்க்ஸ் தான் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த 30 வருஷம் பொறுத்து இந்த காரியம் பண்ணதால சிஎம் சாருக்கு, அவர் கூட உள்ள அமைச்சர்கள் எல்லாருக்கும் நம்ம நன்றி கடமைப்பட்டுள்ளவர்கள் இந்த ஜனங்க இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அடுத்தடுத்த செயல்பாடுலாம் எப்படி இருக்கு நாளுக்கு நாள் பார்க்கும்போது? நாளுக்கு நாள் ஒரு புதிய காரியம் பண்ணிட்டு வராருங்க. அதுதாங்க பெரிய ஒரு கிஃப்ட். ஏன்னா அவரு எதுவும் எதிர்பார்க்காதபடி ஜனங்களுக்காக எப்படியா ஏதாவது ஒரு காரியம் புதிய திட்டம் செய்யற பாருங்க. டாஸ்மார்க்கை வந்து 500 மீட்டர் தள்ளி வைக்கணும், எல்லாத்தையும் ஒரு சில காரியங்களை வந்து ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கிறாரு. உண்மையில பெரிய காரியம். நிறைய முன்னாடி உள்ள ஆட்சியெல்லாம் அந்த மாதிரி எதுவும் செய்யல.
டாஸ்மார்க் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது, குடிச்சிட்டு வெறிச்சிட்டு ஜனங்களை பப்ளிக்கு இப்போ எல்லாத்தையும் எடுக்கிறான்னு சொன்னால் அது ஒரு பெரிய காரியம் தான். ஏன்னா அதெல்லாம் எடுத்து மக்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு மக்களுக்காக அந்த காரியம் பண்ணான்னா ஒரு பெரிய காரியம் தான். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போக ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் இப்போ புதுசாக ரோடு போகிறதுனால ரொம்ப சுற்றின்னு வர ஈஸியாக இருக்கு. இது தேங்க்ஸ் விஜயண்ணா. இதேமாரி நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும். எங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அவர் வந்ததுனாலே அப்போஸ் பண்றவங்க எல்லாமே போயிட்டாங்க. ஆர்டி சேகர் தான் அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து தில்லி பாபு அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு காங்கிரஸ், நானும் காங்கிரஸ். எங்களுக்கு கோயிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல இருந்தது மாறி போச்சு. அதுதான் எங்களுக்கு வந்த அதிர்ஷ்டம். இவர் வந்தாரு, வந்த உடனே வந்தது ஃபினிஷ் ஆகி போச்சு. ரியலி நாங்க விஜயனுக்கு, நான் ஓட்டு போட்டது கூட விஜயனுக்கு தான். ஆமா, ஏன்னா எல்லாமே சொன்னாங்க சரி வராது சேஞ்ச் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டோம். சேஞ்ச் வந்துருச்சு, நல்லதா இருக்கு. இப்போ வந்து ரோடு போட போறாங்க. எவ்ரிதிங் இஸ் ஓகே. நான் இந்த ஊருக்கு பிரசிடென்டா 50 வருஷமா இருக்கிறேன். இது 51வது வருஷம். என் ஏஜ் வந்து 91 ஆச்சா. நான் தான் முதல்ல வந்து வீடு கட்டினது. எதுவுமே இல்லை, சிட்டியில சேர்க்க வச்சு எவ்வளவோ நடந்த பிறகு பேர் இன்னொரு இடத்துக்கு போகுது. ஆஹா, நாட்டு நிலவரம் பாரு. காக்கா உட்கார்ந்ததுக்கு பழம் விழுந்ததுக்கு காக்கானாலே தான் பழம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டானா. அந்த பழமொழி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆயிடுச்சு. ஆனால் காக்கா வந்து உட்கார்ந்துருச்சு இல்லையா, அது போதும். அதுதான் காரணம். எல்லாமே நல்லா நடக்கும். இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எங்களுக்கு அவர் மேல நல்ல பிலீஃப் இருக்கு. என்ன சிவா இன்சார்ஜ் இருக்கிறதா சொல்றாங்க இங்க. அவர் ரெண்டும் போய் பார்க்குறோம். இதெல்லாம் ஆகும். நல்ல சந்தோஷமான சமாச்சாரம் தான் இது. எங்களுக்கு இன்னும் 5-6 ப்ராப்ளம் இருக்கு. இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ரிச் பீப்புள் ஆசை அதிகமா இருக்கு. இவருக்கு என்ன கோடீஸ்வரன், ஆனாலும் இது தப்பு பண்ணோன்றது. அதே மாதிரி தான் அங்க ஒருத்தர் ஒரு ஆளு ஒரு கோடீஸ்வரர் செஞ்சு தப்பெல்லாம் கோடீஸ்வரன் தான். என்ன பண்றது? ஆனா அவங்க கவர்மெண்ட் கோயிலேஷன் இருக்கிறதுனால அது நடக்கல. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது இப்படியே நீடிக்கணும். இப்போ பள்ளி மாணவர்கள்லாம் இங்க பள்ளிக்கு போத வருஷம் 1.5 கிலோமீட்டர் சுத்தி வரதா இருந்துச்சுங்களா? ஆமா, இந்த சாலை அமைச்சனால ஈஸியா ஸ்கூலுக்கு வர்றவங்க ஒன்னும், ரேஷன் ஷாப்புக்கு போறவங்க இருக்காங்க. ஊர்ல இருந்து இவ்வளவு மூட்டை தூக்கிட்டு போயிடுவானுங்க, இந்த பக்கம் போவாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறவங்களுக்கு அந்த பஸ் ரூட் ஆக போகுது. நாளைக்கு பஸ் ஸ்டாப் அங்க வரும். இப்படி போறதா ஈஸியா இருக்கும். அப்படி போய் பஸ்ஸுக்கு வர முடியாது. அந்த இடத்துல ஸ்டாப்பிங் வரும். அதனால எல்லா விதத்துலயும் இது ரொம்ப நல்ல விஷயம்தான். இப்போ இந்த தொகுதி மக்கள் நீங்க முதலமைச்சர் விஜய் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கோடி புண்ணியம், கோடி நமஸ்காரம். அவ்வளவுதான். கோடி நமஸ்காரம் அவருக்கு. எந்த ஒரு அப்போசிஷன் எல்லாமே முடிஞ்சது. இல்லாட்ட இதுக்கு ஏதாவது வைப்பாங்க. இப்ப பாரு, ஒரு ஆள் வந்து கேக்குறாரு, அது போச்சு 2 அடி போச்சு 3 அடி போச்சு. நான் சொல்ல மாட்டேன், கரெக்டா இருக்கு போய் பாருன்னு எனக்கு அப்ப பாக்குறாங்க அவங்க. அவரு சொல்லி தப்புதான். அது வீடு வந்து எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காரு. 30க்கு 60 இருக்கணும் அந்த ரோடு. எந்த 35 5 போயிடுச்சுன்றாரு. 5 போல வந்து நீ வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்க, அந்த பக்கம் போயிடுச்சு. அதான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பா, நல்லா நடக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நாங்கள் அவருக்கு ரொம்ப ஒரு தெய்வம் மாதிரி கூட இருக்கிறோம். நாங்கள் அவரை பற்றி எந்த பிரச்சனை, ஒரு குழந்தை மாதிரி அவர் உக்காந்தாரு. அதே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் அந்த பிள்ளைக்கு நாங்களாம் துணையாக தான் இருப்போமே கண்டு எந்த குறையும் கிடையாது. இப்போதான் இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது மாதிரி நடந்துன்னு இருக்குது. அது ஒரு சந்தோஷம் தான் படுறோம். ஏன்னா அந்த இது மது வந்து பண்ணிக்கிறாரு. பக்கத்தில் பசங்க போக கொள்ள கஷ்டப்பட்டுருங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். இதெல்லாம் வரணும் தான். நாங்கள் அந்த மகளிருக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் போகிறது கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. அதெல்லாம் அந்த ஏரியாவில் நல்லா நடந்தால் சந்தோஷம் தான் போடுவோம். எந்த குறையும் இல்லை. அவர் ஆளை எங்களுக்கு நிம்மதியாக தான் வரும். இதுதான் நாங்கள் விரும்பணும். ஆட்சி மாறினா ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான். அதே மாதிரி அவர் வந்தார். நாங்கள் எல்லாமே கடவுளை வேண்டிக்கணும் அவருக்காக. அவனுக்கு அவர் தான் வரணும்னு ஆசைப்பட்டு அது நல்லபடியாக வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நாளுக்கு நாள் விஜய் அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. அவருக்கு நிம்மதியை கொடுக்கணும். அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அது வந்து எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்குது. இப்பதான் உக்காந்துக்கிறாரு. ஒரு 8 நாள் தான் ஆகுது. அதுங்காட்டி அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறாங்க. அது கம்மியானா நல்லா தான் இருக்கும். ஒத்து உழைக்கணும். எல்லாருமே மக்கள் ஒத்து உழைச்சா நல்லதா இருக்கும். எல்லாருக்குமே சேர்ந்து அவருக்கு நம்ம ஒத்து உழைக்கணும். ஏன்னா அவரும் வந்து பார்க்கணும் இல்லை. இவ்வளோ நாள் நம்மளும் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். இப்போ புதுசாக நம்ம பார்க்குறது ஆசைப்படுறோம்ல, அது நல்லது தானே. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதெல்லாம் அவர் வரணும் தான் ஆசைப்பட்டா வந்துட்டாரு. அவர் மேலே எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. இப்போ அவரை வந்து ரொம்ப மன வேதனைப்படுத்துகிறாங்கல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி இந்த ஆட்சியில்
திரும்ப குறை சொல்றாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்பதான் வந்துக்கிறாரு, அவருக்கு டைம் கொடுக்கணும்ல, அவர் தான் கேட்டுக்கிறாருல நம்ம கிட்ட. எங்களுக்கு ஆளை கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, 6 மாசமாவது இருந்தா தானே அவர் நடத்த முடியும். நம்ம இப்பயே நம்ம உளைச்சல் மன உளைச்சல் கொடுக்க கூடாதுல்ல. ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து, அவரோட நடவடிக்கை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே பார்க்கணும் அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். பொறுமையா தான் செய்வார், அவருக்கு டைம் கொடுக்கணும்ல. நம்ம சட்டுன்னு யாரும் ஏதோ அனாவசியமா நம்ம பேசக்கூடாதுல்ல. அது வந்து பேசாத அளவுக்கு அவர் கண்டிப்பா செய்வார், அதெல்லாம் நல்லா தான் செய்யறாரு. இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாருல்ல, இனிமே தான் அவருக்கும் டைம் கொடுத்தா தானே அவர் செய்ய முடியும். கொடுக்காமையே நம்மளே பேசிட்டு இருந்தா ஆளுக்கு தப்பு இல்லை. அது அவருக்கு நிம்மதியை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா செய்வார். அதாவது 30 வருஷமா அந்த இடத்துக்காக போராடி இருக்கும், ரோடுக்காக. இது வரைக்கும் அந்த முடிவு வரல. ஆக்சுவலா கோர்ட்ல ஜெயிச்சாச்சு. அது வரைக்கும் திருப்பி அவங்க வந்து உங்களாம் ரெஸ்பான்சிபிள் பண்ணல. சிஎம் சார் வந்ததுலேருந்து ஒரே 10 நாளில் எங்களுக்கு விடுவி முடிச்சு. எங்களுக்கு ரோடு வந்துருச்சு, இன்னும் 4 நாள் ரோடு போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பள்ளி மாணவர்கள்லாம் இந்த பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கு செல்வது வந்து 1.5 கிலோமீட்டர் போய் சுத்தி ஆமா வரணுமா? ஆமா ஆமா ஆமா. இப்ப ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம், 2 செகண்ட்ல போயிடலாம். அதாவது 5 நிமிஷம் போறதுக்கு இப்ப 2 நிமிஷத்துல போயிடலாம் இங்க. இப்போ அதிமுக திமுக எல்லாம் கோரிக்கை வச்சு இருப்பீங்களே, அப்ப என்ன சொன்னாங்க? ஏன் பண்றேன் நாங்க பண்ணல. அது இல்லாம இது ஒரு கட்சிக்காரோட இடம், அதான் ஒரு நாள் டிலே ஆச்சு. ஆமா 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 ஆமா, அது உண்மையா? அது உண்மைதான். நான் பேர் சொல்ல விரும்பல, அது உண்மைதான். இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த பகுதி மக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி தான் சொல்ல முடியும், ரொம்ப நன்றி அவருக்கு. சரியா? ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வந்து 30 வருஷம் போராட்டம் வந்து 10 நாள் எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கா. அவருக்காக வந்து ரொம்ப நன்றி சொல்லி வரோம். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப நிறைய அலைஞ்சிருக்கோம், ரொம்ப என்ன மன உளைச்சல் ஆயிருக்கும். அதுக்காக இப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கும். நம்ம இப்போ வந்து ரோடு வந்ததுல ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நான் வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சவன். இந்த ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட். நான் இந்த ஸ்கூல்ல நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ரோடு பிரச்சனையால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ரோடு எங்களுக்கு வந்து போட்டது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி இந்த டிராவல்ஸ் வண்டிங்க ஒரு 5-6 வண்டி நிற்குது. அது எங்களுக்கு ஒரே பிரச்சனை. நான் எல்லார்ட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், இந்த டிராவல்ஸ் வண்டி எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது அந்த டிராவல்ஸ்காரு நாய் வளர்க்குறாரு, வேணுமிட்டு அந்த திருடு போது நாய் வளர்க்குறாரு, பிஸ்கெட் போட்டு நாய் வளர்க்குறாரு. அந்த நாய் வந்து எங்களை கடிக்க வருது, நாய் வந்து கடிக்க வருது. புரியுதா? நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் இது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ரோடு வந்தது எங்களுக்கு வரப்பிரசாதம். என் பிள்ளைங்களும் அங்கே படிக்குது, என் பேர பசங்களும் அங்கே படிக்குது, எங்கள் பசங்களும் படிக்குது. எல்லா பசங்களும் வழி எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கிலோமீட்டர் மேலே நாங்கள் சுற்றி வந்தோம். இப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இது எங்களுக்கு நன்மை. அதே மாதிரி இந்த டிராவல்ஸ் வண்டியை எடுத்துட்டிங்கன்னா உண்மையாலுமே அவ்வளோ நல்லா இருக்கும். அவர் டிராவல்ஸ்காரு திமிரா பேசுகிறாரு. நான் ஏசி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எல்லார்கிட்டையும் கொடுத்தேன். எல்லாருக்கும் காசை கொடுத்து ஆஃப் பண்ணுறாரு. நான் புக்லின் வண்டியை கூட எடுத்து வந்துட்டேன் போராட்டம் பண்ணி. புக்லின் காட்டணும், காசு கொடுக்குறாரு. நாங்கள் என்ன சார் பண்ண முடியாது? 5 வண்டி டைனா நிற்கிது பாருங்க. நீங்களே இப்போ பாருங்க, இப்போ இன்னும் ஒரு 1/2 ஹவர்ல பாருங்க எல்லா வண்டியும் வந்து நிற்கும். 30 வருஷமா நிறைவேறாத கோரிக்கை விஜய் முதலமைச்சர் பதவியேற்று அவர் வந்து நல்லதான் செஞ்சிருக்காரு, ஊருக்கு நல்லதான் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. முதல்ல இது வந்து ஒரு நல்ல சிறப்பான பணி. ஏற்கனவே நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம், எங்கள் அசோசியேஷன் மூலமா இது கேஸ் போட்டிருக்கோம். நாங்கள் அசோசியேஷன் நம்பர் அசோசியேஷன் மூலம் எங்கள் தலைவர் ராமச்சந்திர ராவ் கேஸ் போட்டு ஜெயிச்சு இது பண்ணாரு. இப்போ இவர் ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டாரு. இதை சீக்கிரமா ரோடும் அந்த தார் ரோட போட்டு கொடுத்தாருன்னா எங்க பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சைக்கிள் வருங்க. பள்ளியில படிக்கிற பசங்களாம் ஸ்கூல் போட்டிருந்தா இப்படி 1.5 கிலோமீட்டர் சுத்தி வரணுன்றாங்க. இப்போ இது மூலியமா சீக்கிரம் போயிடலாம் சார். இப்போ 5 நிமிஷத்துல போயிடலாம். இப்போ சாப்பாடு கூட பக்கத்துல வீடு இருந்தா சாப்பாடு போயிட போகுதுங்க. இது நல்லது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், எங்க ஊருக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆக்சுவலா இதுக்கு வந்து ரொம்ப போராடி தான் நாங்க இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்பப்போ ஸ்ட்ரைக்கு, அப்பப்போ அங்க போய் மறியல் பண்றது எல்லாமே இந்த இடத்துல நடந்துட்டு தான் இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை கையில எடுத்தாங்க. ஆனா டிஎம்கே வந்து ஃபுல்லா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போயிட்டே இருந்தது, நல்லா தான் போயிட்டு இருந்தது, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ரோடெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. போட்டா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும், பசங்க போறதுக்கு வர்றதுக்கு. இப்போ இந்த பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்கு, நாங்க சுத்திட்டு தான் போற மாதிரி இருக்கு. இப்படி போட்டாக்கா டைரக்டா போற மாதிரி இருக்கும். ஸோ வண்டி இந்த தெருவுக்கு வர்றது கொஞ்சம் கம்மியாகும். பசங்க திடீர்னு வெளியே வர முடியல, கிராஸ் பண்ண முடியல. அந்த ரோடு இருக்கும்போது அந்த பக்கம் போற வண்டி போகும், இந்த பக்கம் வர வண்டி வரும். சுத்திட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. இந்த ரோடு அமைக்கிறதுக்கு முன்னாடி பசங்களாம் ஸ்கூல் போறதா 1.5 கிலோமீட்டர் சுத்தி போகணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த ரோடு போடுறதுனால ஈஸியாக போயிடலாம். கண்டிப்பா இது ஈஸியான வழி தான் எங்களுக்கு. நாங்க சுத்திட்டு போகணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ நாங்களே வரணும்னா கூட ஐயோ பசங்க ரோடு கிராஸ் பண்ண பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்டு தான் வந்து கூட்டிட்டு போகணும். இப்போனா பசங்களே போயிட்டு பசங்களே வந்துருவாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே போன்று இப்போ ரேஷன் கடைக்கு போறதுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றாங்க இந்த ரோடு. ஆமா, இதுக்கு முன்னாடி கஷ்டமா இருந்துச்சு ரேஷன் கடைக்கு போறதுக்கு அப்படின்னு. கண்டிப்பா ரேஷன் கடைக்கு வந்தாக்கா அரிசி எல்லாம் வாங்கணும்னா ஒரு ஆட்டோ வச்சு தான் கொண்டு போவாங்க இங்க இருந்து. ஸோ இது போடும்போது வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 3 தெருவுக்குமே இது வாக்கிங் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ ரேஷன் கடைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின் முதல் முறையாக அதிரடியாக இந்த 30 வருஷம் கோரிக்கையை நிறைவேற்றிருக்காரு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? உண்மையா ரொம்ப சந்தோஷம். அவர் வந்த அளவுக்கு நாங்க சந்தோஷப்படுறோம். வரும்போது நாங்க என்ன சந்தோஷப்பட்டோமோ ஒவ்வொன்றும் எங்க ஏரியாவுக்கு நடக்கும் போது அதை விட சந்தோஷமா இருக்கு. இவர் வந்துதான் இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு இந்த ஏரியாவுக்கு. ஸோ நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இதே கண்டினியூ பண்ணாருன்னா அடுத்த 15 வருஷத்துக்கு அவரை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த கோரிக்கை வச்சிங்களா? அப்போ என்ன சொன்னாங்க இந்த சாலைக்காக? பண்றோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க இந்த இடத்துக்கு மெட்ரோ கொடுத்ததுல இருந்து இபி லைன் கொடுத்ததுல இருந்து எல்லாத்துக்குமே எங்களோட பங்களிப்பு இருக்கு. எதையுமே எங்களுக்கு வந்து கவர்மெண்டா எடுத்தெல்லாம் செஞ்சு தரல. எல்லாத்துக்குமே எங்களோட பங்களிப்பு இருக்கு. மேபி எங்களோட அமௌண்ட் அதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்குமே அவங்க எல்லாம் வந்து ஃப்ரீயாலாம் ஐயோ இது கவர்மெண்ட் மக்களுக்கு நம்ம தான் செய்யணும்லாம் யாருமே செய்யல. லைன் உடைஞ்சதுக்கும் நாங்க தான் பாத்துக்கிட்டோம். இபி லைன் கட் ஆனதுக்கும் நாங்க தான் பாத்துக்கிட்டோம். வரவங்களுக்கு காஃபி கொண்டு அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு எல்லாமே நாங்க கொடுத்து வேலை வாங்கியிருக்கோம். ஸோ யாருமே எங்களுக்கெல்லாம் எதுவுமே செஞ்சு தரல. நாங்களாம் எல்லாம் போராடி வந்தது தான். அவங்கெல்லாம் எதுவுமே செய்யல. இந்த சாலையை அமைத்து கொடுத்த முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மிக்க நன்றி. இது வந்து எப்படி சொல்றது, இது வந்து கண்டினியூ, இது வந்து ப்ராப்பரா அந்த சாலை எப்பயும் போல இருந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். டக்குன்னு இன்னொருத்தர் வந்து அதை திருப்பி பிளாக் பண்ணாத அளவுக்கு அதை பண்ணி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். இது மாதிரி நேர்மையானது இல்லவே இல்லை. இதுதான் நேர்மை கரெக்டா இருக்கு. நான் அனுபவம் பார்த்த பிறகு எத்தனையோ இப்போ கவுன்சிலர்ஸ் வந்தாங்க, எம்எல்ஏஸ் வந்தாங்க, எல்லாமே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர் கோடீஸ்வரனப்பா, தப்பு பண்ணவரு, எங்களை ஜெயிலுக்கு அனுப்புவாரு. இதான் நான் பேசேன். கோட்டீஸ்வரன் ஆசைப்படக்கூடாது. வர்றவங்க எல்லாம் இதே தான். அந்த கோட்டீஸ்வரன் அந்த ஆளோட மோதரியை நீ ஒன்று ஸ்மாஷ் பண்ணிடுவா. பண்ணட்டும் என்ன இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களின் செயல்பாடு எப்படி இருக்கு நாளுக்கு நாள்? இதுக்கு தெரியறது இல்ல. இன்னும் செட்டில் ஆகலையே டிஎம்கே தகராறு. அது ரெண்டுத்துக்கும் அடிச்சு வந்தது பெரிய சமாச்சாரம். திராவிடம்ன்றது போய் 2 பேர் தவிக்கிறானுங்க. என்னடா செய்யறதுன்னு தெரியாம இதுனா முந்தானேதுக்கு வந்த பையன் எல்லாரும் அடிச்சுட்டானே அந்த மாதிரி தவிக்கிறாரு. நான் இருக்கிறத சொல்லிட்டேன். மனசுல எப்படியாவது